ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஆப்பிள் பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் ஒரு ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக பாருங்கள். நான் ஸ்டார்டிங் டேட் போட்டாச்சு, அதுக்கப்புறம் எண்டிங் டேட் கூட போடுறேன். ஸோ இது ஸ்டார்டிங் ஆப்பிள் மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகி ஸோ கட்டிங் ஆகஸ்ட் வரும் ஆகஸ்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள், எவ்ரி வீக்கு நான் ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு ஸோ கீப் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு ஒரு லென்த்தான வீடியோ போடுறதுக்கு நான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ இஷ்டங்க எடுத்துட்டேங்க இந்த வீடியோ. நான் எவ்வளோ ரொம்ப ரொம்ப இஷ்டமாக எடுத்தாச்சு. எதுக்குன்னா ஸோ நம்ம எப்படி எந்த ஃப்ரூட்டு கூட எந்த பழமும் ஸ்டார்டிங்கில் எண்டிங் வரைக்கும் பார்க்க முடியாது. எதுக்குன்னா எந்த பழமானா சரி ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் எண்டிங்கில் தான் பார்க்க முடியும். நடுமுல ஒரு ஸ்டெப்பாக எப்படி வரும் அன்னது தெரியாது நம்மளுக்கு. சைஸ் எப்படி வருமோ, கலர் எப்படி வருமோ, ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே நமக்கு தெரியாது. அதில் அப்புறம் ஆப்பிள் நம்ம நாடில் அதிகமாக கிடைக்காது. ட்ரீஸ் அதிகமாக எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இது என்னோட கொஞ்சமும் ஹாப்பியாக மூமெண்ட்டு. ஸோ எதுக்குன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு எதுக்குன்னா நான் ஆப்பிள் கட்டிங் பண்ணும்போது இங்கே அதுக்கப்புறமும் ஆப்பிள் கட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸில் இது இப்போ தான் ஆப்பிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கு பாருங்கள், நான் முதல்ல பார்த்தா ஒரு பூவில் ஒரு ஃப்ளவரில் ஒரு பழம் தான் வரும்னு நினச்சிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியுது, ஒரு ஒரு ஃப்ளவரில் 5-6 பீஸாக வரும் அங்கே ஆப்பிள்ஸ் பாருங்கள் எத்தனை பீஸ் வந்துச்சோ. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம நல்லா இல்லைன்னா அது கூட ஃபில்டர் பண்ணுவாமா. ஸோ பாருங்கள் எப்படி சைஸில் சின்ன பீஸாக எப்படி இருக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் வருவாங்க. ஸோ சைஸு பாருங்கள், அப்புறம் கலர் பாருங்கள். இது ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்கும் இதில் கூட. ஸோ நான் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரே ட்ரீயில் எடுத்தாச்சு. ஸ்டார்டிங்கில் டைம் கிடைக்கல எடுக்கிறதுக்கு வீடியோ, அதனால தான் வேறு ட்ரீஸ்க்கு எடுத்தாச்சு. ஆனால் சேம் ஒரே தான், டைமிங் வருதா. எதுக்குன்னா கட்டிங்கில் ஒன்றே மாதிரி கட்டிங்காக வருமோ, அதே மாதிரி ஃப்ளவர் ஒரே மாதிரி டைமில் வருமோ. ஸோ அது மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க. கலர்ஸும் இதெல்லாம் வரும். ஸோ இங்கே பாருங்கள், ட்ரை ஒரே ட்ரீயில் நான் எடுத்தாச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறமும் உங்களுக்கு லாஸ்ட்டில் கூட நான் காட்டுறேன் எப்படி ஆப்பிள் பிக்கிங் பண்ணுறது, எப்படி பண்ணுறாங்க, எப்படி உள்ளே போடணும் அப்படி கூட. ஸோ நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், ஒரு வாரமாக ஒரு சைஸு எவ்வளோ வந்துச்சோ. ஒரு லெமன் சைஸில் ஒரு சின்ன சைஸில் அதுக்கப்புறம் லெமன் ஆகிட்டு, லெமனுக்கு அப்புறம் ஆப்பிள் கூட இந்த மாதிரி சைஸு ஆயிடுச்சுங்க. ஸோ கலர் பாருங்கள், இப்போ க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் இது எப்படி மாறுமோ கூட உங்களுக்கு தெரியுமோ. ஸோ அதுக்கப்புறமும் இந்த வேலை பண்ணும்போது கூட ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. சின்ன ஈஸி தான் வேலை பண்ணுறது போர்த்துகலில். ஸோ இந்த ஆப்பிள் பிக்கிங் பண்ணுறது ஈஸியான வேலை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டேமேஜ் இந்த பழம் டேமேஜ் ஆகக்கூடாது, அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமும் ஆப்பிள் பிக்கிங் பண்ணும்போது கூட சேம் சைஸு பார்த்துட்டு கலர் பார்த்துட்டு தான் பண்ணணும், பிக்கிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வேலை அனுப்பிச்சிக்கோங்க. இது கூட வேலை கூட இந்த வேலைக்கு ஆகிய சம்பளமும் ப்ரெசென்ட் 820 இருக்கும் பேசிக்கு. ஸோ சில கம்பெனி ரூம் ஃப்ரீயாக கொடுக்குறது, சில கம்பெனி ரூம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன். ஸோ இது வேலை சம்பளம் கூட நான் சொல்லிட்டாச்சு. ஸோ பாருங்கள் கலர் எவ்வளோ ஆயிடுச்சோ, எப்படி ஆயிடுச்சு கலர் பாருங்கள், ரொம்ப ரெட்டு கலர் ஆயிடுச்சு. ஸோ இந்த க்ரீன் கலர் இருந்தது கொஞ்சம் டைம் வேணுமோ. ஸோ இங்கே பாருங்கள், மறுபடி வாரம்లో என்ன ఇచ్చని కలర్ பாருங்க. ஸோ இந்த மாதிரி கலர் கூட ஆகும் நம்மளுக்கு. ஸோ 1 by 1 இது கொஞ்சம் முன்னாடி வந்துடும். இது கூட பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னாடி இது பார்த்தா க்ரீனாக இருந்ததில், ஸோ இப்போது பார்த்தா ரெட் ஆகிடுச்சு அந்த பக்கத்தில் அது கூட. ஸோ அப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிக்கிங் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கீழே பிக் பண்ணுறாரு கீழே, அதுக்கப்புறம் லேடரில் ஸோ இந்த பக்கம் பாருங்கள் லேடரில் கூட நேபாளி காரு இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் காட்டுறா பாருங்கள் அவர் எப்படி பிக்கிங் பண்ணுறது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அந்த பக்கம் ஆளும் இந்த பக்கம் ஆளும் சும்மா சிம்பிளுங்க.
அந்த பிக்கிங் பண்ணும்போது கூட மெதுவாக பிக் பண்ணணும். ஸோ அவர் பாருங்க கீழே இறங்கிட்டு இது நமக்கு சொல்கிறதுக்காக அவர் கூப்பிட்டாரு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் தான், அதனால தான் அதிகமாக ஆள் இல்லை. కొంచెం ஒரு வாரంలో ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமும் நிறையா பேர் பிக் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து நம்ம சொல்லணும்ல, நம்ம காஷ்மீர் ஆப்பிள்ஸ் அப்படி சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஆப்பிள்ஸுங்க. இது நிறையா இருக்கும், க்ரீன் ஆப்பிள்ஸ் இருக்கும், கோல்டு ஆப்பிள்ஸ் இருக்கும். ஸோ இது பாருங்கள், டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அவர் இங்கே த்ரோ பண்ணுறாங்க. ஸோ இங்கே த்ரோ பண்ணலன்னா ஒரு பழம்காக ஒரு 10 பழம் டேமேஜ் ஆகும். அதனால தான் குவாலிட்டி இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு தெரியும்ல, மார்க்கெட்டுக்கு போகும்போது வந்து குவாலிட்டி நல்லா இருந்ததா ரேட் அதிகமாக வரும். ஸோ இதுங்க. ஸோ அப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தா ஒரு ட்ரீக்கு ஒரு சன் இல்லாமல் ஒரு இடத்துல போட்டார். இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போகும், இது கண்டெய்னர் வரும். ஸோ கண்டெய்னர்லாம் தூக்கி போகிறாங்க. ஸோ இந்த கஷ்டமுங்க சின்ன சின்ன பிட்டாக வீடியோ எடுத்துறதுக்கு. ஸோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.